வணக்கம் ட்ரேடர்ஸ். இந்த ஏஐ பபுள் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 மாதமாகவே நான் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். மார்க்கெட் ஓவர் வேல்யூவாக இருக்குது. ஏஐ ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கர ஓவர் வேல்யூவாக இருக்குது. எப்போ வேணாலுமே ஒரு கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பபுளாக கிரியேட் ஆகுது. பபுள்னா என்னென்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை உண்மை அப்படின்னு நினச்சி வந்து ஒரு விஷயத்த மேலே தூக்கிட்டு போவாங்க. ஆனால் அது ஃபேக்காக இருக்கும். அது ஃபேக் அப்படின்னு தெரியும் போது வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் ஆகி எல்லாருமே வந்து அந்த விஷயத்தை விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ வந்துட்டு ஒரு கிராஷ் அப்படிங்கிறது நடக்கும். .com பபுள் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயங்க. இயர்லி 2000s வந்து பார்த்தீங்கன்னா இந்த .com அப்படின்ட்டு அந்த வெப்சைட்டோட பேர் முடியும் பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய ரெவல்யூஷனை கொண்டு வர போகுது அப்படிங்கிறதுக்காக நிறையா பேர் வந்து இந்த இன்டர்நெட் அந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ்க்கெல்லாம் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதோட வேல்யூவேஷன் எங்கேயோ பீக்கை டச் பண்ணி போச்சு, வெறித்தனமாக மேலே போச்சு. பட் உண்மையான ரிசல்ட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சோடனே எல்லாம் பேனிக்கில் விற்றுட்டு வெளியே ஓடி போயிட்டாங்க. ஸோ அது வந்து பயங்கரமாக கீழே விழுந்துச்சு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ், லீமன் பிரதர் கொலாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் பபுள் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிட்டு இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து லோனை கொடுத்து லோனுக்கு லோனுங்கிற மாதிரி பயங்கரமாக கொடுத்து அது பேங்கிங் சிஸ்டமில் ஒரு மிகப்பெரிய ஒரு பபுளை கிரியேட் பண்ணுச்சு. அதனால் எக்கனாமி கிரைசிஸ் வந்துச்சு. ஸோ அப்போவுமே வந்து பெருசாக கீழே விழுந்துச்சு. 1929 இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ எப்பப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு விஷயத்த வந்து ஹைப் பண்ணுறாங்களோ அப்போ வந்து ரேடியோ ரொம்ப இதாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த 1929 ரேடியோ எலக்ட்ரிசிட்டிலாம் உள்ளே வந்துச்சு. அப்போ ஒரு பபுள் அப்படிங்கிறது கிரியேட் ஆச்சு. எப்பப்பெல்லாம் ஒரு புது விஷயத்த மக்கள் எல்லாரும் உணர ஆரம்பிக்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் அந்த ஒரு பர்டிகுலர் செக்டார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து வளர்ச்சி அடையும். அந்த வளர்ச்சி போய் வீழ்ச்சி அடையும். இந்த இந்த வேர்ல்டே எடுத்துக்கோங்க, உலகத்தையும் எடுத்துக்கங்களேன். ஒரு சிற்றரசாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங்கு வந்து அதை ரூல் பண்ண ஆரம்பிப்பார். அது பேரரசாக மாறும். ஸோ எல்லா பவரும் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் டப்புன்னு வீழ்ச்சி அடைஞ்சு போயிடும். சோழ பேரரசு கூட அந்த மாதிரி தாங்க. ஒரு சின்ன அரசர் முன்னாடி இருந்தாங்க. பட் இந்த ராஜராஜ சோழன்லாம் வந்தார் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன போரில் வந்து ஒருத்தர் ஜெயிச்சார். அந்த அரசரோட பேரை நான் மறந்துட்டேன். அவர் ஜெயிச்சு தான் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் குலோத்துங்க சோழன் வந்தார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஸோ இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கலாக ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. சோழர் காலத்துலேருந்து நம்ம பார்க்கலாம். இதில் பின்னாடி நீங்கள் அதுக்கும் முன்னாடி போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து வரலாற்றில் இந்த விஷயங்கள் வந்து ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போவும். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏஐ பபுள். இப்போ எல்லாருமே ஏஐ எதை பார்த்தாலும் ஏஐ. ஒரு மிஷினை பார்த்தா ஏஐ, டிவியை பார்த்தா ஏஐ, ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டை பார்த்தா ஏஐ, மொபைல் ஃபோனில் ஏஐ, நெட்டை திறந்தா ஏஐ. ஸோ எதை பார்த்தாலும் ஏஐன்னு சொல்லி அந்த ஏஐ சிப் மேக்கிங் கம்பெனிஸாக இருக்கட்டும், அதை ஒரு ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர ஓவர் வேல்யூ ஆகிப்போச்சு. அதனால் எப்போ வேணாலுமே அது இந்த பபுளுங்கிறது வெடிச்சு சதறிடும், அதனால் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆயிரும் அப்படின்னு சில மாதங்களாக நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மார்க்கெட் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஏஐ தான் அடுத்த ரெவல்யூஷன். இந்த உலகத்தை ஏஐ வந்து மாற்றி அமைக்க போகுது. ஸோ இந்த ChatGPT-4 ஆகட்டும், GPT-4ங்கிற ஒரு டெக்னாலஜி ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஏஐ மாடல்ஸ் வரப்போகுதுன்னு பயங்கரமாக பூமை கொடுத்தாங்க. ஸோ எல்லா ஸ்டாக்ஸும் பறந்துச்சு. அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாலண்டியர்னு ஒரு ஸ்டாக்குங்க, யூஎஸில் இருக்க ஸ்டாக் இது. இந்த ஸ்டாக்கை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், எங்கேயாவது விழுவானா அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இது ஒரு முக்கியமான ஏ ஸ்டாக். இது 2023 ஜனவரியிலிருந்து பாருங்கள் இப்போ வரைக்கும் எப்படி ஏறி இருக்கான் பாருங்கள். ஒரு 3290% ஏறி இருக்கான். இதில் ஸ்டாக் ஸ்பிளிட்டு நடந்திருக்கும், போனஸ் அறிவிச்சிருப்பாங்க, கீழே குறைஞ்சிருக்கும். அதெல்லாம் தாண்டியுமே ஒரு 3300% வந்து ஏறி இருக்கு. ஸோ இது ஒரு ஏஐ ஸ்டாக் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா என்விடியா, மார்க்கெட் ஜெயண்ட்டுங்க அவன். ஸோ அவனுமே ரொம்ப சீப்பாக இருந்தவன் தான். 22 பாருங்களேன், வெறும் 12 ரூபா இருந்தவன் இப்போ 200 ரூபா இருக்கான். எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்கான்னு பாருங்கள், 1858% ஏறி இருக்கான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, இந்தியாவில் இந்த HDFC பேங்க் மாதிரி அங்கே நாஸ்டாக்ல என்விடியா அவ்வளோ வெயிட்டேஜான ஒரு ஸ்டாக், அவனே 1800% ஏறி இருக்கான்னா எவ்வளோ பணம், 5 ட்ரில்லியன். இப்போ தான் ரீசெண்டாக தான் அடித்தான். மார்க்கெட் கேப்பில் 5 ட்ரில்லியன், வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 கம்பெனி டு டூ தட் மார்க்கு. அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பணத்தை உள்ளே கொண்டு வந்து மார்க்கெட்டை தூக்கிட்டு போன மிக முக்கியமான பங்கு யாருக்குன்னா இந்த என்விடியாவுக்கு இருக்குங்க. இந்த பபுளை பற்றி நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் இந்த மைக்கேல் பரி அப்படிங்கிறவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இங்கே பாருங்கள்,
இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலண்டியர் என்விடியா ஸ்டாக்லாம் போய் ஷார்ட் அடிச்சிருக்காராமா. எப்படி இந்த ஹிடன்பர்க் இஷ்யூ வந்தப்போ அதானி ஸ்டாக் அடிச்சாங்க, அதானி ஸ்டாக்கை ஷார்ட் அடிச்சாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த மைக்கேல் பெரி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆள். இந்த நான் 2008 கிரைசிஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் இந்த உலகத்திலேயே அதிகப்படியான பல பில்லியன்ஸ் 500 பில்லியனும் நம்ம சம்பாதிச்சாருன்னு நினைக்கிறேன். இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, இதை பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து மேனிப்புலேஷன் நடக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இவர் இந்த படத்தில் முக்கியமான சீன் என்னன்னா, அவர் ஷார்ட் அடிச்சிருவார். ஷார்ட் அடிச்சதுக்கப்புறம் எகிரி மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கும், பயங்கரமான லாஸில் இருப்பார். திடீர்னு பார்த்தா கிராஷ் ஆயிரும். ஒரு 2-3 மாதம் நடந்து முடிஞ்சிடும், பில்லியன் கணக்கில் சம்பாரிச்சிருவார். செமையாக இருக்கும் இந்த படம். ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்சவங்களுக்கு இந்த படம் பார்க்குறது பிடிக்கும், இல்லைனா பிடிக்காது. கண்டிப்பாக வந்து பாருங்கள், பார்க்கலன்னா பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எப்படி 2008 வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துச்சோ அதை ஒரு கரெக்டாக கணிச்சாரோ அதே மாதிரி இப்பவும் அவர் கணிச்சிருக்கிறாரு. இவரே கணிச்சிட்டாருன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, மார்க்கெட் சோழி முடிஞ்சிடும், மார்க்கெட் கிராஷ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இவர் நிறையா டைம் தப்பாகவும் அடிச்சிருக்காரு. 2016 ஒருக்கா, 2022 ஒருக்கா அதே மாதிரி மார்க்கெட்டை ஷார்ட் அடிச்சிருக்காரு. ஆனால் அப்போலாம் அவர் லாஸ் பண்ணிவிட்டார். இப்போ திருப்பி வந்து ஷார்ட் அடிக்கிறாரு. மேபி இந்த டைம் அவர் சரியாக கூட போகலாம், நடக்குமாங்கிறதா பொறுத்து இருந்து வரலாம். ஆனால் இப்போதைக்கு எல்லாருமே இதை தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்றாப்புல வேர்ல்டு மார்க்கெட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் பயங்கரமான ஒரு கிராஷ். டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.5% விழுந்திருக்கு, S&P ஒரு 1% விழுந்திருக்கு, நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% விழுந்திருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு குளோபல் மார்க்கெட் இப்போ கரண்ட்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆயிடுச்சுங்க. மார்னிங் வந்து நாஸ்டாக்கே 1% டவுனில் இருந்துச்சு. கரண்ட் வேர்ல்டு மார்க்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பியரிஷாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ சில மார்க்கெட் இப்போ ரெக்கவர் ஆகிருக்கு போல் இருக்கு. நிக்கி வந்து 3% டவுனு, ஆஸ்திரேலியா 0.25% டவுனு. இங்கே பாருங்க, கண்ணுக்கு எட்டின இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்னிங் இது கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்துச்சு, இப்போ ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டில் மேலே போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு கூட யூஎஸ் மார்க்கெட் ஒரு சரிவு சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிரிப்டோ பயங்கரமான கிராஷுங்க. ஸோ இப்போ எல்லாமே லைட்டாக ரெக்கவர் ஆகிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, டைமிங் மிஸ் ஆகி போச்சு. நான் காலையிலே ஷூட் பண்ணணும்னு நினச்சேன், டைம் கிடைக்கல எனக்கு. அப்போது எல்லாம் கொடூரமாக இருந்துச்சு. பிட்காயின் வந்து 1,00,000 தாண்டி பிரேக் பண்ணி கீழே போயிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி பல முக்கியமான நிகழ்வுகள், பேனிக் செல்லிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ கரண்ட்டாக வேர்ல்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம ஒரி பண்ணணுமா, நம்ம இதை பற்றி கவலைப்படணுமா, நம்ம போட்ட காசெல்லாம் போயிடுமா அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் மார்க்கெட்டை பற்றி ஒழுங்காக புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா மார்க்கெட்டுக்கு அப்படின்னு ஒரு சைக்கிள் இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சைக்கிள். தொப்பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அக்குமுலேஷன், மார்க்கப்பு, டிஸ்ட்ரிபியூஷன், மார்க் டவுன் சொல்கிறாங்க. இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பவர் ஆஃப் 3 ஆர் AMD அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த அக்குமுலேஷனை பண்ணுறதாகட்டும், மேனிப்புலேஷனை பண்ணுறதாகட்டும், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே பண்ணுறது யார், நடத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்மார்ட் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடிகள் காசு வச்சிருக்கக்கூடிய ஆட்கள். அவங்க தான் இது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. நம்ம அவங்களோட சேர்ந்து என்னன்னே தெரியாமல் அதில் நம்மளால் அறுவடை பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் யாரோ ஒருத்தங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, நியூஸில் இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஒரு தவறான முடிவு எடுத்து அதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக தெரியாமல் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரேடிங்லேயே ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஆகட்டும், இந்த சேம் சைக்கிள் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதன் மூலமாக பணம் பண்ண முடியும். இதை தெரிஞ்சுக்காத வரைக்கும், நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற வரைக்கும், மார்க்கெட்டுக்கு நடக்கிறதுக்கான காரணங்கள் நம்ம தேடி தேடி போகிற வரைக்கும் நம்மளால் பெருசாக மார்க்கெட்லேருந்து பணம் சம்பாதிக்க முடியாதுங்க. இதை பற்றி இன்னும் தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரி, ஓகே. இப்போ மார்க்கெட்டோடைய இந்த சைக்கிளை பார்த்துட்டோம். இதை இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வால் ஸ்ட்ரீட்லேருந்து எடுத்த ஒரு முக்கியமான சார்ட்டுன்னு வச்சுக்கங்களேன். இங்கே பார்த்தீங்களா இலுமினாட்டி சிம்பாலிசம்லாம் போட்டிருக்கு. ஸோ பெரிய பிளேயர்ஸ்லாம் எப்படி வந்து இதை மார்க்கெட் எப்படி அணுகிறாங்க, எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்க, மார்க்கெட் உள்ள உண்மையாலுமே என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத எமோஷன்ஸோட போட்டிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்டில் வெறும் பணம் மட்டும் விளையாடல, எமோஷன்ஸும் ரொம்ப விளையாடும். முக்கியமாக ரீட்டைல் ட்ரேடர்ஸோட எமோஷன்ஸ் ரொம்ப விளையாடும். அதை எப்படிலாம் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக அக்குமுலேஷன் ஸ்டேஜுங்க. ஸோ இங்கே வந்து ஹோப், டிஸ்பிலீஃப்லாம் போட்டிருக்காங்க, அதை விட்டுருங்க, அது அப்புறம் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அக்குமுலேஷன் ஸ்டேஜ், மார்க்கெட் ரொம்ப கீழே இருக்கும், ஒரு கரெக்ஷன் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு ஃபால் வந்திருக்கலாம். அந்த இடத்துல இருந்து நமக்கு தெரியாது மார்க்கெட்டில் அடுத்து என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஷார்க்குன்னு சொல்லுவாங்க கிரிப்டோ வேர்ல்டில், இல்லைனா அதிகப்படியான காசு வச்சுருக்க ஸ்மார்ட் மணி, அவனுக்கு தெரியும் இந்த உலகத்தையே ஆட்டு விற்கிறவங்க அவங்க தான் வச்சுங்களேன்.
பல பில்லியன் பல ட்ரில்லியன் டாலர்ஸை கையில் வச்சுக்கிட்டு யார் என்ன பண்ணணும், அடுத்து யார் ஆட்சிக்கு வரணும், யார் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு செட் ஆஃப் கும்பல்ஸ் இந்த உலகத்தில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க தான் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டை அக்குமுலேட் பண்ணிடுவாங்க. அதாவது மார்க்கெட்டை மேலே ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்களோட காசை போட்டுருவாங்க. அப்போது மார்க்கெட் உடனே ஏறுமானா கிடையாது. அப்படிலாம் ஏறவே ஏறாது. அவங்க வந்துட்டாங்கன்னா உடனேலாம் ஏறாது. அதுக்கு டைம் எடுத்து ஏறும். அப்படியே கொஞ்சம் மேலே போகும். இந்த மேலே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமிசம், த ரேலி இஸ் ரியல். அதாவது என்ன நினைப்பாங்க, நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸில் என்ன நினைப்போம்னா, ஓகே அங்கே ஏதோ நடக்குதுப்பா, அங்கே ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி வருதுப்பா, மார்க்கெட் மேலே போதாட்டிருக்கு, இதில் நம்மளால் பணம் பண்ண முடியுமாட்டிருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிலீஃப், டைம் டு கெட் ஃபுல்லி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. மோஸ்ட்லி இந்த நேரத்தில் தான் எல்லாரும் நம்ம காசை கொண்டு வந்து ஓகே இது மேலே ஏறுமாட்டிருக்கு, போட்டால் பணம் சம்பாதிக்க முடியும்னு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து காசு இறக்குவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரில், காசு இறக்கணும் உடனே டக்குன்னு மார்க்கெட் வந்து மேலே போயிடும், நல்ல ப்ராஃபிட் வந்துடும், ஓஹோ உண்மைதான் போல் இருக்கு. ஏன்னா முதல்ல நமக்கு தெரியாது இல்லை, செக் பண்ணி பார்ப்போம். முதல்ல உள்ளே போயிட்டு செக் பண்ணி உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் அதிகமாக காசை இறக்குவோம், கடை வாங்கி போடலாம். இல்லைனா மார்ஜின் கொடுப்பாங்க, எம்டிஎஃப்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை 1 லட்ச ரூபா இருந்தால் அதை வச்சு ஒரு 20,000 வச்சு நம்மளால் 1 லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது, இல்லை கடை வாங்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த த்ரில்ல பண்ணுவோம். அப்பவும் மார்க்கெட்டில் அப்பவும் ப்ராஃபிட் வந்துடும், பயங்கரமாக மார்க்கெட் மேலே ஏறிடும். இந்த இடத்துல ஈஃபோரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஓகே நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது இதுக்காக தான், நம்ம நினச்சது நடந்துருச்சு, இதோட நம்ம எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது அப்படின்ட்டு இன்னும் நம்பிக்கையாக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலாம், எல்லாத்தையும் வாங்கி போடலாம். அப்போ தான் சனியம் பிடிக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஒருத்தன் நம்பி அக்குமுலேட் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவனுக்கு இங்கே போகும்போது ஒரு பயங்கரமான பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டில் இருப்பான். இப்போ என்விடியாவில் 10 ரூபாய்க்கு வாங்கினவன் இப்போ 200 300 இருக்குன்னா அவன் ப்ராஃபிட் புக் பண்ண தான் யோசிப்பான். யாருக்கு விட்டு வைக்க மனசு வரும், இவ்வளோ காசு வந்துருச்சு நான் எதுக்கு என்ன ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு அவன் நினப்பான். ஆனால் மார்க்கெட்டில் டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒன்று நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செல் ஒருத்தன் பண்ணணும்னா யாராவது ஒருத்தங்க பை பண்ணணும். யார் அந்த பையரு? நம்ம தான். அவன் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கையில் அது எல்லாத்தையும் தள்ளிட்டு அவன் வெளியே ஓடி போயிடுவான். அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக ஆரம்பிக்கும், கீழே விழுகும். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா, அங்கே வரும்போது பிரச்சனை இல்லை நம்ம நினைப்போம். ஆனால் ஆவரேஜ் பண்ணது அதுக்கு மேலே இருக்கும். அப்போ மார்க்கெட் லைட்டாக கீழே வரும்போதே நமக்கு பதற ஆரம்பிச்சிடும். அச்சோ நமக்கு ப்ராஃபிட் எல்லாம் போகுதே, இப்போ என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட தான் பிளானே இருக்காது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஹோல்டு பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் கம்மியாகும். அது வந்து பிரேக் ஈவனுக்கு போகும். அதாவது ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துடும். அப்புறம் கொஞ்சம் ஒரு ஹோப் வரும், ஓகே இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்துருச்சு, கொஞ்சம் மார்க்கெட் மேலே ஏறினா நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் வெளியே போக முடியாது, மார்க்கெட்டும் அதே மாதிரி லைட்டாக மேலே போகும். அப்போ நம்ம வெளியே வர மாட்டோம். சரி ஓகே இவ்வளோ தூரம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் போட்டோம், நமக்கு தான் பிளானே இல்லையே, மார்க்கெட் போகிற போக்கில் தானே போயிட்டு இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவோம், சின்ன ப்ராஃபிட்டுக்கு போயிட்டு அவ்வளோதான், மொத்தமாக கிராஷ் ஆகும், பயங்கரமாக மார்க்கெட் கீழே வரும். இந்த இப்போ ரெக்கவர் ஆயிடுவான்னு தோணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தோணும், இவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ணலாமா, சரி நம்ம பையிங் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு இடத்துல பை பண்ண பார்த்தீங்களா, இந்த இடத்துல இங்கே வந்தால் எக்ஸ்ட்ரா எல்லாம் தோணும், அங்கே போகும்போது எக்ஸ்ட்ரா தோணும், அது பெரிய பணம் வந்துடும். எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஹோப் அப்படிங்கிறது மார்க்கெட் மேலே போயிருமோன்னு தோணும். அதுவும் நடக்காது, மார்க்கெட் பயங்கரமாக கிராஷ் ஆகி மார்ஜின் கால்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே 20,000 ரூபா தான் போட்டிருக்கோம். அப்போ வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே லாஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. புரோக்கர்காரன் வந்து காசு கொடுக்குன்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவான்னு கேட்பான், கடன் கொடுத்தவங்க வட்டியை கொடுன்னு கேட்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அப்போது பேனிக்கில் சுத்தமாக முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் விற்றுட்டு வெளியே வந்துடுவோம். இந்த கேபிட்டலேஷன் பீரியட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எல்லாத்தையும் விற்றுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் நேரம் திருப்பியும் கீழே போகும். ஏன் இப்படிலாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா மார்க்கெட்டை, கவர்மெண்ட் இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கணுமே, யாருமே அதை கவனிக்க மாட்டாங்களா, நமக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா, பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படி நடக்குதா அப்படின்னு கோவம் வரும். நிறைய எமோஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்போம், கொஞ்ச நாள் அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்போம். அப்போ தான் இந்த டிஸ்பிலீஃப் இன்னொரு இதில் வந்து ஒருத்தன் அடிபட்டு ஓடி போயிடுவான். திருப்பியும் இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 5-6 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், ஆர் ஈவன் 10 வருஷம் கூட ஆகலாம். அந்த 10 வருஷத்தில் அடிவட்டம், இப்போ 20 வயசில் அடிவட்டம் 30 வயசுக்கு போயிடுவான். அவன் மார்க்கெட்டு பக்கமே வேணாம், நமக்கு மார்க்கெட்டே வேணான்ட்டு ஒதுங்கிடுவான். அப்போ 20 வயசில் ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அப்போ அவன் என்ன பண்ணுவான், இந்த ரேலியை பார்ப்பான், அவன் உள்ளே வருவான். ஸோ எவ்ரி செட் ஆஃப் புது மக்கள் உள்ளே வர அவங்களுக்கு அறிவு வர மார்க்கெட்டுக்குள்ளே அவங்கள கொண்டு வருவாங்க, மார்க்கெட்டை மேலே ஏற்றுவாங்க, இவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க, ஷேர்ஸை அவங்க தலையில் கட்டுவாங்க. ஸோ இவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே ஓடி போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஎம்டி அப்படின்னு சொல்கிற அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிற, இல்லை பவர் ஆஃப் 3 அப்படின்னு சொல்கிற. இது அக்குமுலேஷன், மார்க்கெட் மேலே போகிறது மேனிப்புலேஷன், அவங்க எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் கீழே வருது டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் சைக்கிள் நம்ம சொல்லலாம். ஸோ இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பிடிடி ஆப்பில் தெளிவான வீடியோ அப்படிங்கிறது இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
அஸ் அ ட்ரேடராக இருந்தாலும் கிட்டத்தட்ட சேம் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் தாங்க இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸில் நீங்கள் பண்ணாலும் சரி, கிட்டத்தட்ட இது ஓரளவுக்கு ஒரு 80% வந்து அஸ் அ ட்ரேடராக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியும். ஒரு ட்ரேடில் இருக்கும்போது நம்ம இதே மாதிரி தான் யோசிப்போம். அஸ் அ இன்வெஸ்டராக அதை கண்டிப்பாக வந்து யோசிச்சுக்க முடியும். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸும் நான் அதுக்கு காட்டுறேங்க. உதாரணத்துக்கு இந்த அதானி ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, அதானி என்டர்பிரைசஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஹிடன்பர்க் வந்து ஷார்ட் அடித்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த இடத்துல அவங்க ஷார்ட் அடித்தாங்க. அப்படி ஷார்ட் அடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 75% கிராஷ் ஆச்சு. இதனால் யார் பாதிக்கப்பட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? இங்கே பாருங்கள், இங்கே அதானி ஸ்டாக்கை வாங்கி இந்த லெவலில் வாங்கி இந்த ரேஞ்சில் ஒருத்தங்க வந்து ஆவரேஜ் பண்ணி இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதாவது மொத்தமும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது போய் அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணியிருந்தாங்க, ஃபர்தராக நிறையா வாங்கியிருந்தாங்க, மார்ஜினில் பை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் அது பிரச்சனையாக முடிஞ்சிருக்கும். யாராவது அதானி ஸ்டாக்கை 117 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்களா? அது வந்து 1000 ரூபாய்க்கு வரும்போது கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னா கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த 2000 ரூபாய்க்கு போகும்போது அது அதிகப்படியான பணம். ஏன்னா அதானிலாம் பாருங்களேன், இங்கேருந்து எத்தனை % போனான்? 3500%. பாலண்டியர் மாதிரி தான் இவனை 3500% போனான். அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் இருந்திருக்கும். இதுலேயும் ஸ்டாக் ஸ்பிளிட் நடந்திருக்கும், போனஸ் கொடுத்துருப்பாங்க, டிவிடெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை அவன் சந்தோஷமாக எடுத்துகிட்டு வெளியே ஓடி போயிருப்பான். ஆனால் மக்கள்லாம் தப்பு பண்ணுறது என்னன்னா, ஒரு விஷயம் ஒரு ரேலினா அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் போய் வாங்குறது. எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குங்க டிஸ்கவுண்ட்டில் வாங்கணும், மேலே ப்ரீமியமுக்கு போனோடனே வித்தரணும். அது ப்ரீமியமுக்கு போகுது, மேலே போகுதுனாலே அது கீழே விழுறதுக்கு தான் மேலே போகுதுன்னு அர்த்தம். ப்ரீமியமில் எனவே வாங்கக்கூடாது. ஸோ உங்களுடைய ட்ரேடிங் டைம் ஃப்ரேமில் ப்ரீமியம் ஜோன் அது, டிஸ்கவுண்ட் ஜோன் அது, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாலே போதும். நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வாங்கணும், ப்ரீமியமில் விற்கணும். இதை தான் நீங்கள் ட்ரேடிங்லேயும் பண்ணணும், இதை தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பண்ணணும். அப்போ மார்க்கெட் கீழே விழுதுன்னா அசல் இன்வெஸ்ட்டாக நீங்கள் பை பண்ண பார்க்கணும், செல் பண்ணக்கூடாது அந்த நேரத்தில். அதே மாதிரி மார்க்கெட் மேலே போகுதுன்னா ஸ்மார்ட் மணி மாதிரி நம்மளும் ஸ்மார்ட்டாக சிந்திக்க ஆரம்பிச்சிடணும். மார்க்கெட் மேலே போகுதுன்னா இட் இஸ் நாட் அ டைம் டு பை, இட் இஸ் அ டைம் டு செல் அப்படின்ட்டு ஆல் டைம் ஹை போகும்போது வித்தரணும். எத்தனை பேர் தெரியுமா இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் எத்தனை பேர் தெரியுமா இப்போ மார்க்கெட் மேலே போச்சு பார்த்தீங்களா, நிஃப்டி மேலே போச்சு, பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை போச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வாங்கியிருப்பாங்க, இந்த ரேலியை பார்த்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து லாஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி லாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மார்க்கெட் கீழே போயிட்டு திருப்பி ஃபர்தராக மேலே போகும். அப்படி போகும்போது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது, போன தடவை மாதிரியும் இந்த தடவை கவுத்து விட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு வாங்க மாட்டாங்க அவங்க. பிட்காயின் இதே மாதிரி தாங்க ஆச்சு. ஸோ இங்கே பாருங்க, இது கிடையாது, இந்த ரேலி 2020 பயங்கரமான ஒரு ரேலி வந்துச்சு. டோஜ் காயின்லாம் விண்ணை முட்டும் அளவுக்கு எலன் மஸ்கோட சப்போர்ட்டில் பயங்கரமாக மேலே போச்சு. ஸோ இதை நான் வந்து இந்த 2020 டைமில் நான் வந்து நேரடி சாட்சி, நானே பார்த்த ஒரு விஷயம் தான். ஸோ பயங்கரமாக மார்க்கெட் மேலே போச்சு. என்னன்னா இங்கே ஒரு 4000 வாங்கியிருந்தால் பரவாயில்ல, ஆனால் எல்லோரும் வாங்கினதே வந்து ஒரு 20,000 28,000 30,000 போகும்போது தான் எல்லா மக்களுக்கும் தெரியுது. ஏன்னா நியூஸ் பேப்பரில் அப்போ தான் நிறைய பேரை அதை பற்றி பேசுவாங்க. ஏன் பேசுகிறாங்க? ஏன்னா எக்ஸிட்டுக்கு ஆள் வேணும், ஆடை தேடுறாங்க அவங்க, நீங்களா போய் தலையை கொடுக்குறீங்க உள்ள. ஸோ மார்க்கெட் வாங்கி போட்டால் பயங்கரமாக ப்ராஃபிட் வரும்போது இருக்கு அப்படின்னு இந்த 30,000 வந்துச்சுங்க, நியூஸ் வந்துச்சு, எல்லாரும் வாங்கினாங்க, 50,000 வரைக்கும் போச்சு. ஸோ பயங்கரமாக ப்ராஃபிட் பண்ணாருனாங்க, நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஆனால் அவன் ஒரே அடித்தான் பாருங்க. இங்கே பாருங்க, இந்த ஏரியா தான் எல்லாரும் வாங்க ஆரம்பித்த இடம். ஆனால் அதை தாண்டி வந்து பயங்கரமாக அவன் கீழே போனான். இந்த இடத்துல ஒருத்தர் விடாமல் எல்லாமே கிரிப்டோ ஸ்கேமு, கிரிப்டோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்பி பாருங்கள், இந்த இடத்துல ஒரு அக்குமுலேஷனை போட்டு போயிட்டான் மேலே, மார்க்கப்பு மேலே மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மார்க்கப் ஃபேஸ்ன்னு சொல்லலாம், இப்படி மேலே போச்சு. இதில் வாங்கினவங்க ரொம்ப சொற்பமான ஆளாக இருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல வாங்கினவங்க ஒரு 1,00,000 பேராக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல வாங்கினவங்க ஒரு 100 பேராக இருப்பாங்க. அந்தளவுக்கு அந்த ரேஷியோ அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ மார்க்கெட் அதே மாதிரி தான் இப்போ இந்த ஆல் டைம் ஹை போச்சு பார்த்தீங்களா, இந்த இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, இங்கே நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. 78,000 வரும்போது 1,00,000 வரும்போது 1,00,000 வந்துருச்சு, வாங்கணும்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ கரெக்ட் ஆகும், மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட் கரெக்ட் ஆகும், சின்ன கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு 74,000 இருக்கும் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. மொத்தமாக இங்கே வாங்கினவங்களோட மொத்த காசையும் தின்றுவோம், முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே ஏறும். அப்படி போகும்போது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. எந்த மார்க்கெட் வேணால் எடுத்து பாருங்கள், இது ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை பற்றி, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசுது, ட்ரேடிங்கை பற்றி பேசுதுன்னா அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாசாக ஒரு விஷயம் நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா எப்பவுமே அந்த ஃபினான்ஷியல் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நடக்கும். எல்லாரும் ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் நடக்கும். ஏன்னா எல்லாத்தையும் யாருமே அதை பண்ணலை, நியூஸ் மூலமாகவும் இல்லை வந்து மற்ற இன்ஃப்ளூயன்சஸ் மூலமாகவும் எல்லாத்தையும் மேனிப்புலேட் பண்ணி அவங்க எக்ஸிட்டுக்கு வழி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் ரிப்பீட்டடாக நடந்துகிட்டு இருக்குங்க. அங்கே மார்க்கெட்டோடைய சைக்கிளுமே இதுதான். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நியூஸில் டிவியில் வர எந்த நியூஸாக இருக்கட்டும்,
மோஸ்ட் ஆஃப் த நியூஸஸ் வந்து ஃபேக்கான நியூஸாக இருக்கலாம், நமக்கு தேவையில்லாத நியூஸாக இருக்கலாம், நம்மள மேனிபுலேட் பண்ணுற நியூஸாக இருக்கலாம், எஸ்பெஷலி ரிகார்டிங் ஃபினான்ஷியல் வேர்ல்டு அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டுங்க. அதனால் அந்த நியூஸுக்கு மிகப்பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. மார்க்கெட்டில் ஒரே ஒரு விஷயம் தான், ப்ரீமியம் எது, டிஸ்கவுண்ட் எது. ப்ரைஸில் ஒரு விஷயம் டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா, ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது. ஃபிபனாசி வச்சு கூட ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், நிறையா இருக்குது. ஸோ அதில் என்றைக்குமே நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் பை பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் அதோட வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ப்ரீமியமில் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்றைக்குமே ரிஸ்க் அதிகமாக, அது மிகப்பெரிய ரிவார்டை கொடுக்காது, எப்போ வேணாலும் உங்களை கவுத்து விட்டுரும். அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நான் வந்து ரொம்ப தெளிவாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நான் இன்வெஸ்டர்னு சொல்கிறத விட, நான் இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்கேங்க, பட் அதை விட நான் முக்கியமாக ட்ரேடர் தான். ஸோ நான் ட்ரேடிங்லேயும் ஃபாலோ பண்ணுற மிக முக்கியமான விஷயம் இதுதான். என்றைக்குமே ஒரு விஷயம் சீப்பாக இருந்தால் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணுவேன், ப்ரீமியம் இருக்கும்போது செல் பண்ணுவேன். மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குன்னு வச்சிங்கன்னா என்னோட வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வி ஷுட் லுக் ஃபார் ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் மேலே போயிருச்சு, அங்கே போய் நம்ம வாங்கக்கூடாது, அது ப்ரீமியமில் இருக்கும், அப்போ விற்கணும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணி விற்கும்போது மோஸ்ட்லி நமக்கு நல்ல ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். மாஸாக ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா அதை நம்பாதீங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக திங்க் பண்ணி பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது ஒரு ஐடியா தான், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும் ட்ரேடிங்காகட்டும் நான் சொல்கிற இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது ஐடியா தான். இந்த ஐடியாவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்க ரிஸ்க்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் கருத்து ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையோட நம்ம சேனல் கொண்டு சேர்க்கும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.